ராஜஸ்தானில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சம்பவங்க. இது மனிதத்தன்மையே இல்லாத ஒரு சம்பவம்னு சொல்லி ஆகணும். ஒரு 13 வயசு குழந்தைக்கு 32 ஆண்கள்னால் நடக்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரம். அதாவது இவங்களை மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது, விலங்குன்னு சொல்லி விலங்கையும் கேவலப்படுத்த முடியாது. இவங்களை எதுக்கு கீழே கொண்டு வரது அப்படின்னு தெரில. அப்படிப்பட்ட சம்பவம் ராஜஸ்தானில் நடந்திருக்கு. இதை யாரும் மிகப்பெரிய லெவலில் பேசலை. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் கங்கா நகர் அப்படின்னு சொல்லப்படுற இடம். அங்கே ஒரு 13 வயசு பொண்ணு. இந்த பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா ஜூன் 18ஆம் தேதி தன்னோட ஃபேமிலிக்கிட்ட சொல்லுது, என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு. அன்றைக்கி இந்த பொண்ணு கிளம்பி பார்க்குறதுக்காக போகுது. இந்த பொண்ணோட அம்மா பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே வேலைக்கு போவாங்க. அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. வேலை முடிச்சுட்டு அவங்க ரிட்டன் வீட்டுக்கு வந்தால் பொண்ணு இன்னும் வரலை. என்னடா வரல அப்படின்னு இவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கெல்லாம் அடித்து பார்க்குறாங்க. நிறைய இடங்களில் தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியுமே கிடைக்கல. சொந்தக்காரங்களும் தேடுறாங்க. இப்படி எங்கே தேடியுமே பொண்ணு கிடைக்கலன்னொன்னே மிகப்பெரிய பதட்டம் வர ஆரம்பிக்குது. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போய் இதேமாதிரி என் பொண்ணை காணும் அப்படின்னு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உடனே மேலதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எஸ்ஹெச்ஓக்கு. அவங்க பார்த்துட்டு சரி ஓகே உடனே கண்டுபிடிப்போன்னு எல்லா இடங்கள்லையும் தேடுதல் வேட்டையை நடத்துகிறாங்க. ஆனால் எங்கே தேடியும் இந்த குழந்தை கிடைக்கல. ஜூன் 18ஆம் தேதி காணாமல் போனது. இப்படியே 5 நாள் தேடுறாங்க, கிடைக்கல. ஜூன் 23ஆம் தேதி இந்த குழந்தை கிடைக்கிது. எப்படி தெரியுமா? ஒரு ரகசிய தகவல் போலீஸுக்கு வருது. இதேமாரியே இந்த ஹோட்டலில் ஒரு குழந்தை இருக்குன்னு. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாயின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஃபுல்லாக தேடுதல் வேட்டையை நடத்துகிறாங்க. அங்கே ஒரு ரூமில் இந்த பொண்ணு இருக்குது, ரொம்ப மோசமான நிலைமையில். உடனே பெண் காவல் ஆய்வாளரெல்லாம் கூப்பிட்றாங்க. அவங்க இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் நடக்குது. இந்த பொண்ணு இருக்கிறதுலையே மோசமான நிலைமையில் இருக்குது. ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. என்னென்னா இந்த பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்டை பார்த்துட்டு ரிட்டன் வந்திருக்கு. அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் கொண்டாந்து விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இந்த பொண்ணு ஏறி இருந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரில இவன் இருக்கிறதுலே கேவலமானவன் அப்படின்னு. அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறி உட்காந்துருக்கா. இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான்னா, ஆட்டோவை ஓட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டல் முன்னாடி நிறுத்துகிறான். அதுதான் அந்த ஜாயின் ஹோட்டல். அங்கே நிறுத்தி ஓனரை கூப்பிட்டு இது மாதிரி பொண்ணு இருக்குது அப்படின்னு விற்றுருந்துருக்கான். அதாவது காசு வாங்கியிருந்திருக்கான். காசை வாங்கிட்டு பொண்ணை கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு போயிருந்திருக்கான். இந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு ரூமில் அடைச்சி போட்டுடுறாங்க. அங்கே தவறு நடக்குது. மேனேஜரு அப்புறம் ஓனரு இதை தாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டு இன்னமும் சில ஆண்கள் வராங்க. அங்கே நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் நடக்குது. இப்படி ஒரே ஹோட்டலில் வச்சுருந்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு அடுத்தடுத்த ஹோட்டல் மாற்றுறாங்க. 5 நாளில் 4 ஹோட்டலில் மாற்றி ஏகப்பட்ட மிருகங்கள் அங்கே வராங்க. ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடக்குது. இந்த பொண்ணு அவ்வளோ வலிகளை சந்திக்குது. உடனே மதுவை ஊற்றி கொடுக்குறாங்க. அதாவது வாயில் ஊற்றி விட்றாங்க. மது போதையிலேயே வச்சு அந்த பொண்ணு உபச்சாரத்துக்கு தள்ளி, இதை என்னங்க சொல்கிறது, 5 நாள் 4 ஹோட்டலு 32 ஆண்கள். இந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடக்குது. இந்த நேரத்தில் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை கிடைக்கல. ஒரு ரகசிய தகவல் மூலம் இது கிடச்சி அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணுறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுக்குதுங்க. ஆனால் அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுக்குற வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணால் அப்படியே மூடி இருக்குது. அந்த பொண்ணால் முடியலை. அதை பார்த்தா ரொம்ப குழந்தை மாதிரி தான் இருக்குது. இந்த சம்பவம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சோடனே மிகப்பெரிய போராட்டம் நடக்க ஆரம்பிக்குது. அங்கே உள்ள மக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஒரு 13 வயசு பொண்ணுக்கு அப்படி நடந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதனால் போலீஸ் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த எஸ்ஐடியில் ஏகப்பட்ட ஸ்டேஷனோட எஸ்ஹெச்ஓவை தூக்கி போடுறாங்க. அப்புறம் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, தடயவியல் நிபுணர்கள், அந்த மாவட்டத்திலே சிறப்பாக வேலை செஞ்சவங்க அப்படின்னு எல்லாரையும் தூக்கி போட்டு ஒரு டீமாக கொண்டு வந்துடுறாங்க. இவங்க மிகப்பெரிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே உள்ள சிசிடிவி ஆய்வு பண்ணுறாங்க, தொழில்நுட்ப ஆதாரங்களை கலெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல் உரிமையாளர், அந்த மேனேஜர் அப்படின்னு எல்லாரும் ஃபோனை வாங்கி யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க, அந்த ஃபோட்டோவெல்லாம் யார் யாருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இப்படின்ட்டு பல விஷயங்களை கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயங்கள் சிக்குது. இதை வச்சு ஒவ்வொருத்தரையாக கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல உரிமையாளர், 2 மேனேஜரு, அப்புறம் அங்கேருந்து வந்தவங்க இந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்கல்ல, இப்படி 14 பேரை கைது பண்ணிடுறாங்க. இன்னமும் பாதி பேருக்கு நெருக்கமாக இருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கைது பண்ணணும். இப்போதைக்கு 14 பேர். இந்த சம்பவம் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினோன்னே அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர் அப்புறம் எஸ்பி அவங்க உத்தரவு போடுறாங்க.
இந்த ஹோட்டலை எல்லாம் இடிக்க சொல்லி விடிய காலம் 3:30 போல் ஏகப்பட்ட போலீஸை வந்து குவிச்சு சுற்றி வளைச்சிட்றாங்க. அந்த ஹோட்டல் ஒவ்வொன்றா இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஜேசிபி ஹைட்ராலிக் இயந்திரங்கள்லாம் கொண்டு வந்து அப்படியே முன்பக்கத்தெல்லாம் இடித்து தள்ளிடுறாங்க. இதுக்கு முன்னாடி கீழெல்லாம் ஒரு கடை இருந்திருக்கு, அதையெல்லாம் முந்தின நாளே வந்து எடுக்க சொல்லியிருந்திருக்காங்க. விடிய கால நேரத்தில் போட்டு உடச்சி தள்ளிடுறாங்க. ஒரு ஹோட்டல் அடித்தோன்னே அடுத்த ஹோட்டலுக்கு போய் அதையும் காலி பண்ணிடுறாங்க. இப்படி வந்து 4 ஹோட்டலை வந்து முன்னாடி வந்து முடிச்சு விட்டுறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி சட்டவிரோதமாக இருக்கிற எந்த இடத்தனாலும் நாங்கள் இடிப்போம் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க இந்த இடத்தையெல்லாம் செக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து இது மாதிரி ஆய்ந்திருக்காது. அதில் ஒரு டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாவட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட ஹோட்டல் வந்து இது மாதிரி இருக்கான். அதாவது இது மாதிரினா இந்த தப்பு பண்ணுற ஹோட்டலில் இது 150 ஹோட்டல் வந்து இருக்குது. அதில் 40 ஹோட்டலுக்கு நெருக்கமாக தான் எல்லா ரெக்கார்டையும் கரெக்டாக வச்சுருக்காங்களாம், உரிமம் முதற்கொண்டு எல்லாமே. ஆனால் மிச்ச ஹோட்டலெல்லாம் ப்ராப்பராக எதுவும் பண்ணுறது கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது. இப்போ வந்து மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லா இடத்தையும் ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே இது மாதிரி குழந்தை கடத்துறது இதெல்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கான். பட் அதை பெருசாக வந்து போலீஸ் எடுத்துக்கலை அப்படின்னு அந்த ஆர்ப்பாட்டத்திலலாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இப்படி விமர்சனங்கள் வந்து வருது. ஆனால் போலீஸ் இப்போதைய வேலையை ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் சொன்னாலும் யோசிச்சு பாருங்களேன், அந்த 13 வயசு குழந்தையோட நிலைமையை. 5 நாள் அனுபவித்த வலிங்கிறது மரணத்தை விட கொடுமையானது. இந்த 32 பேர் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒருத்தர் கூட யோசிக்கலைல்ல அந்த குழந்தையோட மனநிலைமையிலேருந்து. எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க. இவங்களெல்லாம் எந்த வார்த்தையில் கூப்பிடுறது அப்படின்னு கூட வந்து தெரியலை. இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த குற்றங்கள் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி பல நியூஸ் வந்து வந்துக்கிட்டே தானே இருக்குது. அப்பையும் வந்து எவனுக்குமே பயம் இல்லை. நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கொண்டு வந்துங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.